கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் கொலை செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பாக குற்றம் சாட்டப்பட்ட சஞ்சய் ராய் மீது உளவியல் சோதனை தொடங்கியிருக்கிறது சிபிஐ. இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் ராஜா விவரிக்க கேட்கலாம். வணக்கம் ராஜா, இந்த வழக்கு தற்போது எந்த கட்டத்தில் இருக்கிறது? வணக்கம். கொல்கத்தாவில் அந்த ஆர்ஜிகார் மருத்துவக் கல்லூரியை சேர்ந்த ஒரு பெண் மருத்துவர் கொலை செய்யப்பட்ட விவகாரம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்கிறது. தொடர்ந்து அங்கு பல்வேறு மாநிலங்களில் மருத்துவர்கள், மாணவர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். மேலும் ஏற்கனவே கொல்கத்தா போலீசார் இந்த விவகாரத்தை விசாரித்து வந்த நிலையில் தற்போது இது சிபிஐயிடம் ஒப்படைக்கப்பட்டு சிபிஐ இந்த விசாரணை தொடங்கி வருகிறார்கள். சிபிஐ இது தொடர்பாக கிட்டத்தட்ட 40 பேரை ஒரு பட்டியலிட்டு இருக்கிறார்கள். போலீசார், மருத்துவர்கள் என 40 பேரை ஒரு பட்டியலிட்டு இது தொடர்பாக விசாரணையை செய்து வருகிறார்கள். அதே போல் இந்த விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட குற்றம் சாட்டப்பட்ட நபராக கருதப்படும் அந்த சஞ்சய் ராய் மீதும் இன்று உளவியல் சோதனை தொடங்கப்பட்டிருக்கிறது. இதற்காக அந்த உளவியல் நிபுணர்கள் கொல்கத்தா வரவழைக்கப்பட்டு 5 பேர் கொண்ட நிபுணர் குழு இந்த உளவியல் சோதனையை சஞ்சய் ராவ் மீது தொடங்கி இருக்கிறார்கள். அவர் இயல்பான மனநிலையில் இருக்கிறாரா என்றும் அவர் மனநிலை எவ்வாறு இருந்தது என்பது குறித்து பல்வேறு கோணங்களில் இந்த உளவியல் சோதனையானது நடைபெற இருக்கிறது. ஏனால் அந்த பெண் மருத்துவர் கொடூரமாக கொலை செய்யப்பட்டது, பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அதனால் இந்த விவகாரம் தொடர்பாக இவர் மீது உளவியல் சோதனை தற்போது சிபிஐ தொடங்கி இருக்கிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி ராஜா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.